வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். அதாவது என்னோடய பையனுக்கு பார்த்திங்கன்னா இப்போது 3.5 இயர்ஸ் ஆகுது. ஏற்கனவே என் பையன் பண்ணுற குறும்புத்தனத்தெல்லாம் பற்றி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். இது வந்தது 3rd வீடியோ. இதில் எப்படின்னா, முன்னாடி நாங்கள் இருந்தது வந்துட்டு வாடகை வீட்டில் இருந்தோம். ஸோ அங்கே எப்படின்னா அங்கே அங்கே இருக்கிற செவுத்தெல்லாம் பிடிச்சி சுரண்டிகிட்டே இருப்பான், இல்லை கடித்து சாப்பிட்றது அந்த மாதிரி. இல்லை ஏதாவது க்ரேயான்ஸு கொஞ்சம் மறந்து வச்சுட்டா கூட அதை எடுத்து ஃபுல்லாக செவரு ஃபுல்லாக கிறுக்கி வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ நாங்களும் தடுத்து பார்த்தோம். ஆனால் அந்த இது க்ரேயான்ஸ் எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறமா அவங்க கிறுக்கலை. ஸோ ஆனால் வந்துட்டு ஏதோ ஒரு நாள் தான் என்னமோ மறந்து வச்சுட்டு அதுலேயே வீடு ஃபுல்லாக கிறுக்கி வச்சுட்டான். அவன் பண்ணுறதை பார்த்துட்டு பொண்ணும் வந்துட்டு அவன் என்னென்ன பண்ணுறானோ அதை கற்றுக்கிட்டு அவளும் அப்படியே பண்ணுவாள். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சரி அதுக்கு வந்துட்டு நாங்கள் காலி பண்ணும்போது எங்கள் அட்வான்ஸில் அந்த மாதிரி பசங்க வந்து கிறுக்கி வச்சுருக்காங்க, அதுக்கு நான் டபுள் கோட்டிங் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வாடகை இது அட்வான்ஸ்லேருந்து கழிச்சிட்டு தான் கொடுத்தாங்க. சரி வாடகை வீடாவது ஒரு தடவையும் பெயிண்ட் பண்ணிடுவாங்க. சரி அதுவும் இப்போ அட்வான்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க, அது போயிடுச்சு. சரின்ட்டு சொந்த வீடு வந்துட்டு இங்கே புதுசாக வந்த வீட்டில் புதுசாக அப்போ தான் பெயிண்ட் அடித்து கொடுத்துருந்தாங்க வாங்கும்போது. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்படி ஒரு வேலை பார்த்துட்ருக்கும் போது இவங்க போய் சைடில் போய் பால்கனியில் போய் நின்றுட்டு சும்மா விளையாடுற மாதிரி நம்ம நிற்கும்போது நம்ம இருக்கும்போது காட்டுறது. நம்ம அப்படி போயிட்ட பிறகு ஃபுல்லாக செவுதை கடிச்சு சுரண்டி திங்கிறது. வீட்டில் இருக்க எல்லா கார்னர்ஸ்லேயும் வந்துட்டு கடிச்சு வச்சுட்டு சுரண்டி அப்புறம் வந்துட்டு இது ஏதாவது ஷார்ப்பான இந்த சார்ஜர் எண்டு, இந்த ஹெட்செட் எண்டு அது மாதிரி இருக்கெல்லாம் வச்சு ஃபுல்லாக கீறி அந்த மாதிரி வச்சுட்டே இருந்தாங்க. எனக்கு வீட்டில் ஒரு நிம்மதியாகவே இருக்கவே முடியாது. எப்போ பாரு இவங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. திட்டி பார்த்தா கேட்கல, அடித்த அதுக்கும் கேட்கல. சரி இது மாதிரி இருந்தால் சத்து குறைபாடுன்னு சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சு ஒரு விட்டமின் சிரப்பு கொடுத்தாங்க, மல்டி விட்டமின் சிரப் கொடுத்தாங்க. அதுக்கும் அவங்க அமைதியாக மாட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி சப்போஸ் அவங்கள வந்து ஏதோ டிப்ரெஷனில் அந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ லூஸ்தனமாக என்னென்னமோ பண்ணி சிரிக்க வைப்பேன். எதையாவது பண்ணி சிரிக்க வச்சுட்டே எடுப்பேன். நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் என்ன பண்ணாலும் இப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வழியாக என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு ஐடியா கொடுத்தாரு. டேப் ஓட்டிடலாம் ஃபுல்லாக அப்படின்ட்டு எல்லா கார்னர்லேயும் புது வீட்டில் ஃபுல்லாக டேப் ஓட்டிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தாங்க 2 பேரும் சுரண்டி பார்த்தாங்க, வரல. சரி அப்படின்ட்டு அதோட விட்டுட்டாங்க. இப்படி பண்ணால் தான் வேலைக்கு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது ஒன்று. அப்புறம் ஒரு தடவை இப்படி தான் ஒரு நைட் டைமில் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வேலையை முடித்து வரத்துக்கு அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பசங்க 2 பேரும் விளையாடிட்டே இருந்தாங்க. சரி விளையாடி தானே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி அர்ஜென்ட்டாக யூரின் போகணுமே அப்படி சொல்லிட்டு பாத்ரூமில் போயிட்டா பார்த்தா நான் போயிட்ட பிறகு பின்னாடி வந்து இந்த பையன் என்ன நினச்சே தெரியல, தாப்பால் போட்டான், வெளியில் இருந்து தாப்பால் போட்டுட்டான். எனக்கு தெரியல. அப்புறமா பார்த்தா அப்போ தான் ஹஸ்பண்ட் வந்துட்டு கதவு தட்டுறாரு, காலிங் பெல்லான்னு தட்டுறாரு. அப்போ வெளியில் பசங்க வந்துட்டு அம்மான்னு கூப்பிட்றாங்க. என்னைய உள்ளே வச்சு பூட்டிட்டு அம்மான்னு கூப்பிட்டா நான் எப்படி திறக்கிறது? நான் என்ன பண்ணுறது? ஃபோனும் எடுத்துகிட்டு போகல. நான் எப்போவுமே யூஸ்வலாக பாத்ரூம்க்குலாம் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. உள் சைடு மெயின் கேட்டுமே நான் உள் சைடு தான் பூட்டி வச்சுருக்கேன். நம்ம என்ன பண்ணுறது? என்ன இப்போ புது வீடாச்சே, இந்த கேட்டு எப்படி எனக்கு உடைக்கிறதுக்கோ மனசு வரல. நான் அப்புறமா யோசித்தேன். என் மனசு சொல்லிச்சு, உனக்கு இந்த கதவு முக்கியமா இல்லை நீ வெளியில் போகிறது முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு நான் கொஞ்சம் ஒரு பலமாக ஃபோர்ஸாக தள்ளினோடனே பாத்ரூம் கதவு திறந்துக்குச்சு. அந்த தாப்பால் லைட்டாக அந்த ஸ்க்ரூலாம் லைட்டாக லூஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்புறமா நாங்கள் அதை ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணி விட்டுட்டோம். ஸோ அதை வந்து பிளாஸ்டிக் டோர் தான் வச்சுருந்தாங்கல்ல, இந்த டாய்லெட்லாம் பொதுவாக பிளாஸ்டிக் டோர் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால நான் கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணி தள்ளினோடனே வந்துருச்சு. இதுவே இது வுட்டில் செஞ்ச டோரு இல்லைன்னா ஏதாவது இரும்பில் டோரு அந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா எங்கேயாவது என்ன ஆயிருக்கும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நாங்கள் இது மாதிரி இந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கடைக்கு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே வந்துட்டு 5000 கிட்ட ஆயிடுச்சு. சரின்ட்டு
அங்கே வந்து ஒரு இடத்துல அந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டான் பையன். சரி அப்படி சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பொம்மை ஒரு பொம்மையே இரநூறுவா, ஆளுக்கு 200 200 400 வாங்கியாச்சு. அதுக்கப்புறமும் ஒரு பொம்மை, கார் பொம்மை, எவ்வளவோ பொம்மைங்க வீட்டில் இருக்குது. எல்லாமே இப்போ அவங்களுக்கு எதாவது பொம்மை மெயினாக பையனுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா அது ஒரு நாள் கூட வச்சுக்க மாட்டான். காலையில் வாங்கி கொடுத்தா மத்தியானமே அதை உடச்சி வச்சிருவான். ஸோ அதுக்கு ஆல்ரெடி நிறைய கார் பொம்மை இருக்குது. நான் ஆல்ரெடி இப்போ வேறு ஆளுக்கு 200 200 2 பொம்மை வாங்கி கொடுத்துட்டேன். அப்புறமா இன்னொரு பொம்மையும் வேணும்னு சொல்லிட்டு ஒரே அடம். என்ன பண்ணுறது தெரியல. ஏற்கனவே ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சு. அப்புறமா நாங்கள் வாங்கி தரலன்னு உடனே அங்கே இருக்கிற பெட்டியில் அடுக்கி வச்சுருந்தாங்க, சேலுக்கு பெட்டியில் அடுக்கி வச்சுருந்தாங்க சூட்கேஸு. அதெல்லாமே வந்துட்டு இழுத்து போட்டு ஒரே ஆர்ப்பாட்டம். எல்லாரும் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க, ஒருத்தர் சிரிக்கிறாங்க அவன் பண்ணுற சேட்டையை பார்த்துட்டு. ஒருத்தர் எதுக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்க அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அந்த கடையிலேருந்து வெளியில் கூட்டு வரத்துக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. அது பத்தாதுன்ட்டு ஃபோனில் இருக்கிற அந்த பேக் கேஸில் இருக்கிறதெல்லாம் பிடிச்சி சுரண்டி உடச்சி வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு டெம்பர் கிளாஸ் போட்டிருக்கிறது, அதையும் பிடிச்சி சுரண்டி அதையும் பிடிச்சி எடுத்துடுறது. இப்போ அவன் பிறந்ததுலேருந்து நான் எத்தனை தடவை இந்த பேக் கேஸும் அந்த டெம்பர் கிளாஸும் எத்தனை தடவை மாற்றிருக்கேன்னு எனக்கே தெரியாது. என்னோடய ஹஸ்பண்ட் மொபைல்லையும் அப்படி தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு, அதாவது அந்த மொமெண்ட், ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் தான் அவ்வளோ கோவம் வரும். அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தா சிரிப்பு தான் வருது எனக்கு. ரொம்ப இவ்வளோண்டு இருந்துட்டு அவங்க நம்மளை படுத்துகிற பாடு இருக்கே, ரொம்ப ரொம்ப முடியலை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் அந்த மாதிரி வாண்டுங்க இருக்கிறாங்க, அவங்களும் இதே மாதிரி தான் சேட்டை பண்ணுவாங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.